இங்கே இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பண்ணையார் அவரோட 1000 ஏக்கர் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று குல்கந்த் குமாருங்கிற ஒரு அறிமுக நடிகனை எம்ஜிஆர் போல படம் நடிக்க சொல்லி மாத்துறாரு. அதே போல் அவனும் பல படங்களில் நடித்து தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டு வரான். அதை பார்த்து ரசித்த அவனோட ரசிகர்கள் எல்லாரும் அவனுக்கு கோல்டன் ஸ்டார் குல்கந்த் குமார்னு பெயர் வச்சு பல இடங்களில் அவனுக்கு ரசிகர் மன்றங்களை திறக்கிறாங்க. பிறகு அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் குல்கந்த் குமார் அவனுடைய ரசிகர்கள், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவனோட ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுறான். அதை பார்த்து அவனோட நாட்டு அரசியல்வாதிங்க குல்கந்த் குமாரோட வீட்டுக்கு ஐடி ரைட்டு அனுப்புறது, லாரியை ஏற்றி கொலை பார்க்குறது, அவன் நடித்த படங்களுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுன்னு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதை பார்த்து கோபமான குல்கந்த் குமார் 2026 அவன் எலெக்ஷனில் நிற்க போகிறதா சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கு அந்த அரசியல்வாதிங்க மக்கள் முன்னாடி குல்கந்த் குமாரோட இமேஜை உடைக்கணும்னு தையலஸ்ரீங்கிற ஒரு நடிகையோட அவனுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வதந்தியை பரப்புகிறாங்க. அந்த நேரம் அங்கே வந்த பண்ணாயார் அந்த தைலஸ்ரீயை நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அங்கேயே மூடி மறைச்சிறாரு. பிறகு அவங்களோட ஆட்களை கூப்பிட்டு ஆத்திக முன்னேற்ற கழகம்னு அந்த கட்சிக்கு பெயர் வச்சு ஆரஞ்சு கருப்பும் கலந்து ஒரு கட்சி கொடியையும் உருவாக்குறாரு. அதன் பிறகு அவங்க உருவாக்கின அந்த கட்சியோட பேரையும் கொடியையும் மக்கள் முன்னாடி சொல்லலான்னு முடிவு பண்ணி கூட்டத்தை திரட்டுறாரு. அப்போ அங்கே வந்த குல்கந்த் குமார் மக்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறான். அதில் அவனை லாரி ஏற்றி கொல்ல பார்த்ததும், அவன் வீட்டுக்கு ஆட்கள் அனுப்பி அவனை கொல்ல பார்த்ததும் அவன் கூட இருந்த பண்ணையார் தான். இந்த விஷயம் எனக்கே என்னோட ரசிகன் சிங்கராஜ் சொல்லி தான் தெரியும். அந்த பண்ணையாரோட பதவி ஆசைக்காக அவரை சுற்றி இருக்கிற ஆட்களும் என்ன இதில் இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அந்த பண்ணையாரையும் அவரை சுற்றி உள்ள ஆட்களையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் அவங்களோட பசங்களும் அங்கே வந்து எங்கள் குடும்ப சொத்துக்களை இப்படி அழிச்சிட்டிங்களடா அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் குல்கந்த் குமார் 10 வருஷத்துக்கு தேவையான அவனோட படங்கள் அப்டேட்டை வெளியே விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றான். அதோட இந்த படமும் முடியுது.